ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் அஃபிஷியல். ஸோ என்ன விலாகுன்னு பார்த்தா உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கெட் ரெடி வித் மீ. ஓகே, நான் இது வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி அந்த ஷோவுக்கு அட்டன் பண்ண விஜய் டிவி ஷோவுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஸ்டைல் சம்திங் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஷாப்பில் தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். என்னோட இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். பட் அங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்தது அந்த ஷாப்பில். ஸோ இது வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது, என்கிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சுற்றி சுற்றி பார்த்தேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா இருக்குது. அண்ட் தென் வந்து நான் எப்போவுமே கிளம்பும்போது சன்க்ரீம் இல்லாமல் போகவே மாட்டேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னால் சன்க்ரீம் இல்லாமல் நான் எங்கேயுமே வெளியில் போக முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து அப்படியே ரெட்டிஷாக ஆகிடும், அப்படியே வெயில் பட்டு அப்படியே ரெட்டிஷாக ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சன்க்ரீம் இல்லாமல் நான் எங்கேயுமே வெளியில் போக மாட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை ஏன் இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கே ஒரு டவுட்டுங்க. அதனால தான் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் இதே தான் போட்டேன். ஸோ அடுத்தது வந்து கன்சீலர் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது நைட்டு எப்படியும் 4 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் ஆகுமான்னு தெரியல. ஆக்சுவலாக நான் செகண்ட் ஷோக்கு தான் போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் மேக்கப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து கன்சீலர் போட்டிருக்கேன். தேவைப்படாது, பட் இருந்தாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிவேன், அதனால் தெரியவேன்ட்டு கன்சீலர் போட்டிருக்கேன். அண்ட் வந்து ஃபவுண்டேஷன், இது ஆக்சுவலாக என்ன ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேப்ளினில், எல்லாமே மேப்ளின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் தான் எனக்கு செட் ஆகும். நிறைய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாருக்குமே நிறைய ஃபவுண்டேஷன் நான் அப்ளை பண்ணுவேன். பட் எனக்கு செட் ஆகிற ஒரே ஃபவுண்டேஷன் இது மட்டும்தான். பிகாஸ் இது வாட்டர் ப்ரூஃப் வேறு, எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். ஸோ இது ஃபவுண்டேஷன் வந்து பவுடராக இருக்கும். இது ஆக்சுவலாக எதுக்கு சும்மா போர் அடிக்குதேன்னு டான்ஸ் ஆடுங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் மேப்ளினில் ஐலைனர், இதை ரொம்ப நேரமாக வந்து போட்டுங்க. ஏன்னா நல்லா டார்க் ஷேடாக போட்டால் தான் ஐஸ் வந்து எனக்கு அழகாக இருக்கும். ரொம்ப நேரமாக போட்டுட்ருப்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கண்ணில் மை இல்லாமல் வெளியே வர மாட்டேங்க. கண்ணில் வந்து மை இல்லைன்னா என்னங்க முடியலையா, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க எல்லோரும். அது மாதிரி தான் நான் சின்னதுலேருந்தே குழந்தையிலேருந்தே எனக்கு கண்ணில் மை வைக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து ஜுரம் வந்து ரொம்ப நாள் பெட்டில் படுத்து அது வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கண்ணில் மை வைக்காமல் போக மாட்டேன். இன்னும் எனக்கு டார்க் ஷேடாக வைக்கணும்னு தான் ரொம்ப வைக்கணும்னு தான் ஆசையே. ஸோ அதனால் கொஞ்சம் திக் லேயராக வந்து மை கண்ணில் வந்து காஜல் போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருப்பேங்க, பாதி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் வச்சுட்டேங்க. அடுத்தது மஸ்கரா வந்து நான் ரெகுலர் யூஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா என்னோட ஐலாஷ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் அந்த ஹேரு. ஸோ அதனால் ரொம்ப யூஸ் கிடையாது. இது வந்து ஷோ அட்டன் பண்ணுறதுனால ஓகே அதெல்லாம் போடுவோம் அப்படின்னு போட்டேன். எப்போவுமே சாரீ வேர் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு டாப்ஸ் வேர் பண்ணலான்னு சொல்லி தான் வேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸும் திக் லேயராக தான் இருக்கும். சரி கொஞ்சம் டார்க் ஷேட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லைட்டாக, ரொம்ப பெருசாலாம் வைக்கல, சும்மா அதில் இருக்கிறத சும்மா லைட்டாக வச்சேன். ஸோ இப்போ வந்து ஸ்டெட்டு போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, லிப்ஸ்டிக் அவுட்லைனர். இது ஆக்சுவலாக என்ன இது பார்த்தீங்கன்னா சுகரில் தான் வந்து இந்த க்ரையான்ஸ் வாங்கினேன். செம வாட்டர் ப்ரூஃபுங்க. என்ன ஒன்று, அது வந்து எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சாக்லேட் ப்ரௌன் சொல்லுவாங்க இந்த சுகர் க்ரையான்ஸ். மேட் ஃபினிஷ் இது. ஆக்சுவலாக மேட் ஃபினிஷ் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது வந்து செமையாக இருந்ததுங்க, வாட்டர் ப்ரூஃபு. ஏதாவது சாப்பிட்டா போகாது,
நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை, சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணதில்லை. நான் செக் பண்ணி பார்க்குறேன். மோஸ்ட்லி என்னோடய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படிலாம் வந்து வாங்கி செக் பண்ண மாட்டேன். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லிப்ஸில் வந்து நான் பண்ணுறேங்க. திருப்பியும் ட்ரெஸ் பார்க்குறேன். எனக்கு ஒரு மைண்டில் வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இன்னும் நான் ஃபேட்டாக காமிக்குதான் அப்படின்ற ஒரு டவுட்டு. அதனால தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் வந்து ஹேர் அயனிங் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, நான் கிளம்புற டைமில் ஹேர் வந்து அயனிங் பண்ண முடியல. பிகாஸ் வந்து கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க. இன்வெர்ட்டரில் வந்து ரொம்ப ஓவர்லோட் வந்துட்டேங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா EVP ஃபிலிம் சிட்டி. ஸோ இங்கே தான் இந்த ப்ரோக்ராம்லாம் எல்லா ப்ரோக்ராமும் நடக்கும். இது ஆக்சுவலாக நான் வந்து 3rd டைம் வந்திருக்கேன் இங்கே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் டிவி நீயா நானாக்கு வந்து இதை வந்து நான் EVP வந்தேன். அண்ட் தென் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப்புக்காக EVP வந்திருக்கேன். அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு கிளம்பியிருக்கேன். அண்ட் வந்து 3rd டைம் இதுங்க. ஸோ இன்னுமே வந்து நீயா நானா ப்ரோக்ராம் பற்றி என்கிட்ட கேட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுதாங்க EVP. இது வந்து உள்ள கம்பெனி ஷோ. லைட் கூட ஆன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்தேன். ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்ஸ் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றா. இது வந்து நான் சும்மா செல்ஃபி எடுத்தேன். ஒன்றா லைட் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இருட்டில் வந்து நானும் ஒரு செல்ஃபி கூட வந்து வந்து ஆக்சுவலாக அவங்களும் பியூட்டிஷியன் தான். ஸோ என்னோடய கண்ணத்தில் குழி விழுதில் அழகாக அப்போ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் இன்னும் கெஸ்ட்லாம் வரல. கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா இல்லாமல் நான் வந்து செல்ஃபியில் வீடியோ பார்த்துட்ருந்தேன். கடுப்பாயிடுச்சு. அதனால்
ஸோ வந்துட்டாங்க, செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டாங்க. இந்த ஷோ பார்த்துக்கோங்க உங்களுக்கே யார் யார் வந்திருக்கான்னு தெரியும். சென்ட்ராயன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மதுமிதாவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது யாரும் தெரியும்னு நினைக்கிறேன். சாம்ஸ் அவங்களும் வந்து நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கம்பெனி ஷோ. காமெடி போயிட்டு இருந்ததுங்க, செம்மையாக காமெடி ஆக்டர்ஸ்னால் இப்படி தான் போல இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரும்போது காஃபி